இது வந்து 59,600 வரும் ஆன்டிக் மாடல். திரும்புங்க, இப்படி திரும்புங்க. நான் நினைக்கிறேன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி காட்டுங்க, இருங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி காட்டுங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படிதான் போடணும். ரெண்டு சைடு இருக்க மாதிரி இருக்கா? ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. வில்வா ஜுவல்லரிஸ்ன்னு ஒரு அங்கிள் ஸ்பெக்ஸ் போட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம கோல்டு ஷாப்பிங்காக வந்திருக்கோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து குட்டி ஸ்டட்டு வாங்க தான் வந்திருந்தேன். அதாவது எங்கள் ரிலேஷன் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு அவளுக்காக குட்டி ஸ்டட் வாங்க தான் வந்தோம். அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கடையை பார்க்கப்ப சரி இந்த கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மேலே இந்த இடத்துல இப்படி கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இந்த மாதிரி தான் போட்டிருக்கா, இந்த மாதிரி டிசைனில். இங்கே பார்த்தியா முஷ்டக்கு, அங்கிள் துப்பாக்கி நல்லா இருக்குல்ல? இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணலியில் தான் லொக்கேட் ஆகிட்டுருக்கு. நீங்களும் போய் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் செகண்ட் ஸ்டெட்லலாம் மோஸ்ட்லி நிறைய இங்கே இருந்தது. நீங்கள் செகண்ட் ஸ்டெட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, கலெக்ஷன்ஸ் கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடையில் வந்து செகண்ட் ஸ்டெட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அங்கிள் அப்படியே விளையாடிட்டு என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எங்களுக்கு ஐடியா இன்னும் வரல. சரி யோசிப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் வந்து இந்த வளைய மாதிரி கொஞ்சம் ஏதோ பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு. அதுக்கு நானும் வந்து சரி இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமா அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமான்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகுற மாதிரி இல்லை. சரி யோசிப்போம், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிட்டு பார்க்கலான்ட்டு நானும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் பார்க்குறேன், அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து எல்லாமே அழகாக நான் என்னென்ன கேட்டோமோ எல்லாமே அழகாக வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எடுத்து காமிச்சாங்க. சில கடையில் பார்த்திங்கன்னா எடுத்தே காட்ட மாட்டாங்க, அப்படியே போங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே நம்ம கேட்குற பொருள் எல்லாமே அழகாக எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் ஒரு காஃபி வந்தது, காஃபியை குடிச்சிட்டு திருப்பியும் நாங்கள் வந்து அதில் தான் இறங்கிட்டோம். ஏன்னா என்ன சொல்கிறது, நான் இன்னும் செலக்டே பண்ணலை, என்ன செலக்ட் பண்ணுறேன்னு தெரில. அவ்வளோ ஸ்டட்ஸ் அங்கே இருக்குது குழந்தைங்களுக்கு. சரி ஓகே எதனா ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கிள் பார்த்திங்கன்னா இந்த தோடு தான் செலக்ட் பண்ணி மேலே போட்டுருந்தார். ஏற்கனவே காதில் 2 இருக்குது, இன்னொன்று போடணும் அப்படின்றதுக்காக அவர் வீராப்பில் வந்து அதை போட்டுட்டு இருந்தார். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் கூட வந்து கோல்டு பிளேட்டட் போட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி வந்து கூட வச்சுருக்காங்க. அதேமாதிரி சில்வர் ரிங்ஸு இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து கோல்டு பிளேட்டட் பண்ண மாதிரியும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து 2 காது குத்தாமல் ஒரே காதில் போடுறது. ஆனால் போட்ட உடனே பார்த்திங்கன்னா மேலே காது குத்துற மாதிரி எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு நான் வந்து மிரரில் வச்சு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, அதில் வச்சு பார்த்தது எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியல. சரி போட்டே பார்ப்போன்னு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்கு? 2 சைடு இருக்க மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு அங்கிள்? அப்புறம் கடைசியில் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அது பில்லிங்க்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஜும்காஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஆன்டிக் மாடல் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்டிக் மாடல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் ரேட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் போகிறப்ப கம்மியாக இருந்தது, ஈவினிங் போகிறதுக்குள்ளே அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் நகை வாங்குறீங்கன்னா இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நகை சேர்த்துருங்க. ஏன்னா இனிமேல் வாங்கணும்னு நினச்சா கூட வாங்க முடியாது போல், அந்த அளவுக்கு ஏறிட்டே போகுது நகை வேலை. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு சின்ன நான் நோஸ் பின் வாங்கினேன், அது என்ன ரேட்டு நான் சொல்கிறேன். அந்த நோஸ் பின் நான் போட்டிருப்பேன், இதில் காட்டுறேன் இருங்க. அதுக்கு முன்னே இந்த தோடு கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்குது இது இருக்குன்ட்டு எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. இந்த கடையில் வந்து வாங்கலாம், பட் என்ன டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 18 கேரக்டர்லாம் வாங்கினீங்கன்னா 25% என்னமோ வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறது, கோல்டு வந்து நீங்கள் சீட்டு கட்டு வாங்குறீங்களாலும் சரி, இது பண்ணி வாங்குறீங்கனாலும் சரி, நல்லா நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. சொல்லுங்கள் இதோட ரேட் 59,600 ஆன்டிக் மாடலா? இது வந்து 59,600 வரும் ஆன்டிக் மாடல்.
இந்த கையில் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெட்டில் போடுறது. பட் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. நான் கேட்டு இது வளைஞ்சிராதா உடஞ்சிராதான்ட்டு. அது வந்து நம்ம செகண்ட் ஸ்டெட் உள்ள அது போட்டு அது வந்து மடக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வச்சு கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நான் எப்படி போடுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது ஆனால் உடஞ்சிரும். அந்த என்ன எங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் போகிறப்போ போடலாம். இவரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். இவரை தான் நான் சொன்னேன். இவர் தான் வந்து நிறைய இன்டர்வியூலாம் நிறையா அதாவது கோல்டு பற்றிலாம் வந்து நிறையா இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. அவரும் அங்கே இருந்தார் அந்த கடையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காப்பில் பார்த்திங்கன்னா சில்வரில் வந்து கோல்டு பிளேட்டட் போட்ட மாதிரி காப்பு. இதெல்லாம் லைட் வெயிட்டில் அதுவும் நல்ல ரேஞ்சு நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்தது. பாய்ஸ் வந்து உங்களுக்கு காப்பு போட பிடிக்கும்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லைட் வெயிட்டாக இருந்தது. நான் நினச்சேன் வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தா லைட் வெயிட்டாக இருந்தது. அந்த ஓப்பனிங் வந்து ஹெட்டில் வச்சுருக்காங்க. அந்த சிங்கம் தலைக்கு மேலே வந்து இருக்கும்ல அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் வந்து ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டில் தான் இருந்தது. நான் சத்தியமாக இவ்வளோ வெயிட்டில் வந்து ஏன்னா 8 7 என்னமோ சொல்லியிருந்தாங்க இதோட இது. ஆனால் அங்கிள் வந்து இதை என்ன சொல்கிறது ஒரு நாள் போடலாம் அவ்வளோதான். போட்டு கழட்டி வச்சுக்கலாம் தவிர ரெகுலராக வேர் பண்ண முடியாது. இல்லை கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து சில்வரில் வாங்கி கோல்டு பிளேட் பண்ணியும் கொடுக்குறாங்க இவங்க. அது மாதிரியும் இங்கே கிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் எது வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கலாம். ஆனால் வெயிட்டே இல்லைல்ல அங்கிள். ஓப்பன் அதான் மேலே தான் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. லாக் இருக்கிறதே தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி காட்டுங்க. இருங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி காட்டுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் போடணும். இப்போ நீங்கள் கையில் போட்டுக்கலாம். கையில் போட்டு லாக் பண்ணலாம். லாக் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல. ஆனால் எங்கன்னா போனாதான் ஓட முடியும்ல. அந்த மாதிரி போனாதான் இதொക്കെ ஓகே. அப்புறம் நான் ஒரு நோஸ் பின் தான் கேட்டிருந்தேன். பட் ஆனால் நான் நோஸ் பின் வந்து குத்தலை. சும்மா டப்ஸ் மாதிரி தான் போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். சரி கம்மி ரேட்டில் தான் இருக்கும். சரி பார்ப்போம் என்ன ரேட்டுன்ட்டு சும்மா எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் எடுத்து காமிச்சார். அப்போ எனக்கு வந்து இந்த வளையம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே வந்து காம்பு மாதிரி அதாவது முத்து மாதிரி வச்சு உள்ளே வந்து எதுவுமே கிடையாது. சும்மா நீங்கள் அப்படி வச்சாலே குத்துற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி பார்ப்போம் அப்படின்னு நானும் கண்ணாடியெலாம் வச்சு பார்த்தேன். எனக்கு பயங்கர இஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் அதோட ரேட்டு சொன்னாங்க பாருங்கள். சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜாக்வாரில் வந்து இது வந்து சில்வர் கலெக்ஷன் ஜாக்வார் மாடலில். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து பாய்ஸ் போடுற ப்ரேஸ்லெட்டு. இதோட ரேட் என்னன்னு கேட்டேன். 4000 சம்திங் சொன்னாங்க. 916 4000 சம்திங். சின்னது மைன்யூட்டாக இருக்குது. இது இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க கோல்டோட ரேட் எப்படி இருக்கும்ன்ட்டு. அப்புறம் ஜாக்வாரில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டியிருந்தாங்க சில்வரில். இது வந்து அதாவது பிளாக் டைமண்ட் மாதிரி. அப்புறம் இது வந்து அமெரிக்கன் டைமண்ட் அந்த மாதிரி வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் வந்து பில்லிங் போட்டு சும்மா இதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன ரேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஜாக்வார் கலெக்ஷன்ஸ் பாய்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் அதுக்கப்புறம் பில்லிங் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் காய்ஸ். நாங்களும் கோல்டு வாங்கிட்டு நீங்களும் மறக்காமல் இந்த கடையை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நிறைய பிடிக்கும்.